Hello friends, welcome back to Barbie Bridal Designer. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஒர்க் டாசல்ஸ்க்கு பேச்சஸ் வந்து ரெடி பண்ணோம். இப்போ அந்த பேச்சஸ் வச்சு எப்படி டாசல் மேக் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேச்சஸை வந்து நம்ம இந்த கிளாத்லேருந்து கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நம்ம இந்த ஃப்ரேமை வந்து பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி க்ளூவை அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 பேச்சஸ்லேயும் பேக் சைடு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோன்னா நமக்கு கிளாத் வந்து பிரிஞ்சு வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணுறோம். இதை வந்து இப்படி கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் இந்த பேச்சஸ் வந்து எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த க்ளூ வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ளூ வந்து ட்ரை ஆனது இந்த மாதிரி நார்மலாக வந்து இந்த கிளாத்லேருந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த ஷேப்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பேச்சஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி 4 பேச்சஸும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த பேச்சஸை வந்து எப்படி நம்ம டாசலாக ஸ்டிச் பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். இப்போ நான் 2 பேட்ச் வந்து அதில் எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் நார்மல் சேவிங் த்ரெட் கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். நம்ம ரோப்புக்கு வந்து இந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கு இல்லையா, அந்த ரோப் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டிச் பண்ண நார்மல் ஹெம்மிங் நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து டபுளாக கோத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்சோட பேக் சைட்லேருந்து நம்ம நீடில் வெளியே எடுத்துக்கலாம். அதாவது நம்ம நூல் எண்டில் போட்டிருக்க நாட் வந்து 2 பேட்சுக்கும் சென்டரில் போகிற மாதிரி உள்ளே போகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது வெளியே தெரியாது, நீட்டாகவும் இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி நம்ம நார்மல் ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்லா பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா நூலில் வந்து சிக்கு விழுந்துடும். பார்த்து மெதுவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் க்ளூ வச்சது நான் போட்டிருக்க செயின் ஸ்டிச் மேலேயே வந்து க்ளூ வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ண வந்து கஷ்டமாக இருக்குது. நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணும்போது அந்த அவுட் சைட் கிளாத்தில் மட்டும் இருக்கிற மாதிரியே அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பிளேஸில் வந்து இந்த ரோப்பை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த எண்டில் நம்ம எடுத்துருக்க அந்த கோல்டன் ரோப்பை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த ரோப் வந்து உள்ளேருந்து வெளியே வராமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா டைட்டாக ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்கிட்ட ப்ரைடல் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னா நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் எனக்கு ஃபாலோ கொடுங்க. அண்ட் என்னோடய போஸ்ட்லாம் வந்து செக் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஷிப்பிங் வந்து ஆல் ஓவர் இந்தியா அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக வந்து நான் இந்த அளவுக்கு கேப் உள்ள மாதிரி விட்டுட்டு மீதி எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேப்புக்குள்ளே தான் நான் இந்த ஃபர்ரை வந்து உள்ளே வைக்க போகிறேன். இது வந்து நம்ம டெடி பியர்லலாம் இருக்கும் இல்லையா உள்ளே, அதுதான் இது. இதை வந்து உள்ளே வச்சோன்னா ரொம்ப பஃபியாக அழகாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
நமக்கு எந்த அளவுக்கு பஃபியாக வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ஃபர் வந்து உள்ளே வச்சுக்கலாம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃபர் உள்ளே வச்சுட்டு மீதி உள்ள அந்த கேப்பையும் ரன்னிங் ஸ்டிச் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நாட் வந்து ஒரு 2-3 நாட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். இப்போ இந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணோன்னே இந்த டேஸில் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த ஃபர் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பியூட்டிஃபுல்லான ஒரு டேஸில் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொன்று நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் டைரெக்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். பிகினர்ஸ் வந்து தாராளமாக இந்த மாதிரி சிம்பிளான டேசல்ஸ் வந்து ரெடி பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.